போகும்பொழுது எப்பொழுதுமே வந்துட்டு இவர்கிட்ட இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவர் நீராடி முழிச்சதுக்கு அப்புறமா போய் பூவை பறிக்கிறதுக்கு முன்னாடி இவருடைய வாயில வந்துட்டு ஒரு துணியை வந்து கட்டிப்பாராம். வாயில கட்டிப்பாரு. அவருடைய மூச்சு அதெல்லாம் வந்துட்டு அந்த சிவபெருமானுக்காக பறிக்கக்கூடிய அந்த மலர்கள்ல பற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முகத்துல வந்து சுத்தி வந்து துணியை வந்து கட்டிப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்ன சொல்றது, நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா, எச்சில் சாப்பாட்டுல வந்து கடவுளுக்கு படைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கம் சொல்றோம் இல்லையா. அதே மாதிரி சிவபெருமானுக்கு படைக்கக்கூடிய அந்த மலர்கள்ல இருக்கக்கூடிய வாசத்தை நான் வந்து மோந்துடக்கூடாது. என்னுடைய சுவாச காற்று அப்படிங்கிறது வந்து அந்த மலர்கள் மேல பட்டதுன்னா அது வந்து எச்சிலாயிடும். அது வந்து நம்ம சிவபெருமானுக்கு படைக்கக்கூடாதுன்ற அளவுக்கு அவர் வந்து யோசிச்சிருக்காரு. அதனாலதான் வந்து என்ன பண்ணுவாருன்னா, நீராடி முடிச்சதுமே முகத்துல வந்துட்டு வாயை கட்டுற மாதிரி ஒரு துணியை கட்டிப்பாரு. கட்டிட்டு தான் நந்தவனத்துக்கு போய் பூவை பறிப்பாரு. இது வந்து வழக்கமா அவர் பண்ற ஒரு வேலை. இவருக்கு வந்து அரசரால நம்பவே முடியல. ஒரு சிவனடியார் எப்படி இதெல்லாம் பண்ணியிருப்பாரு.